வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து யூடியூப்ல எல்லா சேனல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் எல்லாத்துமே வந்து saree சேலஞ்ச் vlog போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம saree கட்டிகிட்டே வந்து vlog பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சேலஞ்சு. தமிழச்சி பத்மா vlogs அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து பத்மா மேம் வந்து எனக்கு இந்த சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் saree கட்டிகிட்டே ஷூட் பண்ண போகிறேன். அவங்க வந்து 2 சேனல் வச்சுருக்காங்க. கிட்ஸ் வச்சு வந்து சேனல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் vlogs எல்லாம் போடுறாங்க. அவங்களும் வந்து கம்ப்ளீட்டாக தமிழ் vlogger தான். ஸோ அவங்களோட சேனல்லையும் போய் பாருங்கள். அவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த பட்டாணி வச்சு ஒரு சுண்டல் மசாலா செய்வாங்க பார்த்தீங்களா, ரோட் சைட் கடையிலலாம் வந்து இது கொடுப்பாங்க. சுட சுட வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பட்டாணி மசாலா தான் வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த பட்டாணியை வந்து காலையிலே வந்து ஊற வைக்கிறேன். ஸோ மார்னிங் ஊற வச்சோம் அப்படின்னா தான் ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு செய்கிறதுக்கு நல்லா ஊறி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் காலையிலே வந்து இதை வந்து ஊற வச்சிடுறேன். இப்போ பட்டாணி வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு இதை வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு பட்டாணியை மட்டும் நான் குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி அதில் சேர்த்துக்கிறேன். பட்டாணியில் வேக வைக்கிற தண்ணியும் வந்து நம்ம மசாலுக்கு தேவை. ஸோ தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் ரொம்ப கம்மியாகவும் வைக்காமல் கரெக்டாக பார்த்து அளவாக வச்சுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டாணி வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக ஒரு 4 to 5 விசில் மட்டும் விடுங்க. குக் பண்ணவே பார்த்திங்கன்னா சைடில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம கவுண்டர் டாப் வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாக குக் பண்ணும்போது பண்ணுவேன். இப்போ அது தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து வெங்காயம் தக்காளி தான் தேவை. ரெண்டு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 தான் நம்ம அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு வேணும். எடுத்து வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற கட்டரோட பிராண்ட் வந்து அஞ்சலி. இது வந்து ரொம்ப சூப்பராக கட் பண்ணுவோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பிளேடு வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கையோடு வந்து கட்டரையும் நைஃபையும் வாஷ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். தண்ணி சேர்த்தாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கிரேவி கரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி இலை வந்து நான் ஸ்டோர் பண்ணி 10 days ஆச்சு. நல்லா வந்து கிச்சன் பேப்பரில் வந்து ரோல் பண்ணி வச்சங்காட்டி அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா ரோல் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணோம்னா நல்லா பொடி பொடியாக சாப் ஆயிரும். ஸோ இது வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்ன சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்து நல்லா வெங்காயம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி சாப் பண்ணிகிட்ருக்கேன். பட்டாணி வேகிறதுக்குள்ளேயும் நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன், கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து தாளிச்சிடலாம். ஸோ கொஞ்சமாக வந்து பேனில் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலில் வந்து டைரெக்டாக வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெயில் சேர்த்தும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இது 3ஐயும் வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு 5 to 10 minutes வந்து இது நல்லா வதங்கணும். அதுக்குள்ளேயும் நான் போய் என்னோடய ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு வர போகிறேன். ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி ரெசிபி வேணும்னா செப்பரேட்டாக அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 மெத்தடில் எப்படி ஃபில்டர் காஃபி போடுறதுன்னு. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் பாருங்கள். ஈவினிங் டைமில் நல்ல இந்த மாதிரி சுட சுட ஒரு காஃபி குடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நான் போய் என்னோடய காஃபியை குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதில் வந்து இப்போதைக்கு எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். இப்போ சுண்டல் வந்து வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம வந்து இந்த மசாலா ஆட் பண்ணணும். மசாலோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியும் பட்டாணியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சுண்டிருக்கு. இன்னும் ஒரு 2 minutes வந்து கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டாணி மசாலா ரெடி ஆகிற கேப்பில் எல்லா பாத்திரத்தையும் வந்து நான் கழுவி எடுத்து வச்சிடுறேன். அப்போ தான் வந்து நம்ம குக் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக கிச்சனில் முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே சுண்டிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரோட் சைட் வண்டி கடையிலலாம் விற்பாங்க பார்த்திங்களா, அந்த சூப்பரான வந்து பட்டாணி சுண்டல் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுண்டல் வந்து பிளேட்டில் போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து நல்லா ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பச்சை வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்ல சூப்பரான ஒரு சாட் ரெசிபி சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எங்கள் மதர்-இன்-லா ஃபாதர்-இன்-லா 2 பேர்த்துக்கும் வந்து சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து இதை சாப்பிட போகிறோம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.